உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத்து வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம்.
கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சிங்காசனத்தை விட்டு, மேன்மையை விட்டு, அந்த மேலான பரலோகத்தை விட்டு, அப்பா அந்த உன்னதத்தை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு எங்களுக்காக எங்கள் மீது வைத்த அன்பினால் எங்களை ரட்சிப்பதற்காக, எங்களை மீட்டு எடுப்பதற்காக, எங்களுடைய பாவங்கள் சாபங்களை நீக்குவதற்காக, எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்படுவதற்காக, எங்களுக்காக இரத்தம் சிந்துவதற்காக, எங்களுக்காக 3ஆம் நாள் உயிரோடு எழுவதற்காக, எங்களுக்காகவே இந்த பூமியில் வந்து பிறந்த அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் மனதார இந்த வேலையில் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுவோம், அவருடைய தயவுக்காக நன்றி சொல்லுவோம், அவர் நம் மீது பாராட்டின அவருடைய அன்பிற்காக இந்த வேலையில் நன்றி சொல்லுவோமா? நம்மளை உன்னதத்தை அவரோடு கூட உட்கார வைப்பதற்காக அந்த உன்னதத்தை விட்டு நமக்காக இந்த பூமிக்கு வந்தவர் அவர் அந்த உன்னதத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்து பிறந்தனால தான் இன்றைக்கு நம்ம உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார்ந்துருக்கிறோம். அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? எத்தனை பெரிய ஸ்லாக்கியம்! இதை விட நம்ம வாழ்க்கையில் வேறு பெரிய ஸ்லாக்கியம் எதுவுமே கிடையாது. நம்மளை உன்னதத்தில் அவரோடு கூட உட்கார வைப்பதற்காக எங்களுக்காக உன்னதத்தை விட்டு இறங்கி வந்தவரே நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில், இந்த ஆராதனையில் எல்லா குடும்பங்களும் அவரை வாழ்த்துங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்க, அவர் பிறப்பிற்கு நன்றி சொல்லுங்க. அப்பா எல்லா துதியும் உங்களுக்கு செலுத்துகிறோம், எல்லா கனம் மகிமை எல்லாவற்றையும் இந்த வேலையில் எங்களுடைய ராஜாதி ராஜாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்கள் எல்லார் குடும்பங்களையும் பிறந்து இருக்கிறதுனால எல்லார் குடும்பங்களையும் மிகுந்த சந்தோஷம் உண்டாவதாக, மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. இந்த நற்செய்தி, நீங்கள் சொன்ன நற்செய்தி எல்லா குடும்பங்களையும் உண்டாவதாகன்னு சொல்கிறோம். எல்லா குடும்பங்களையும் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சந்தோஷத்தினால் அவர்கள் நிரம்பட்டு அவங்க பிள்ளைங்கள், அவங்க குடும்பம், அவங்க சபை, அவங்க ஊழியம், அவங்க பிஸ்னஸ், அவங்க தொழில், அவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் சந்தோஷத்தினால, சமாதானத்தினால, ஆசீர்வாதங்களால் நிரம்புவதாக நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடுத்தது பாருங்க, பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். பாருங்க, நீங்க ரூல் பண்ண போறீங்க, நீங்க தான் ரூல் பண்ண போறீங்க. இது வரைக்கும் உங்களை ஒன்று ரூல் பண்ணிட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் உங்களை ஒரு தரித்திரம் ரூல் பண்ணியிருக்கலாம். இது வரைக்கும் பிசாசு உங்களை ரூல் பண்ணியிருக்கலாம். இல்லை சில மனிதர்கள் உங்களை ரூல் பண்ணியிருக்கலாம். சில மனுஷிகள் உங்க கண்ட்ரோல்ல இருந்திருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, நீங்க ரூல் பண்ண போறீங்க எல்லாத்தையும். ஹல்லேலூயா. இந்த கிருபை என்னமா செய்யும்? உங்களை ரூலரா ஆக்கும், அத்தாரிட்டி பர்சனா மாத்தும். நீங்க இருக்கிற ஏரியால இருக்கிற ஜனத்துக்கு அதிகாரி நீங்க தாங்க. நீங்க இன்னைக்கு பிரச்சனையே என்ன தெரியுமா? நான் யாருன்றது தெரியல, அதுதான் பிரச்சனை. நான் எப்பேற்பட்ட பெரிய ஆளுன்றது தெரியல, அதுதான் பிரச்சனை. நான் ஒரு மிகப்பெரிய கடவுளின் புல்லன்னு தெரியல, மிகப்பெரிய கோடீஸ்வரனின் புல்லன்னு தெரியல, மிகப்பெரிய வைத்தியரின் புல்லன் தெரியல, வியாதியில இருக்கிறோம். மிகப்பெரிய கோடீஸ்வரனின் புல்ல தெரியல, தரித்திரத்தில் இருக்கிறோம். மிகப்பெரிய கடவுள், ஹல்லேலூயா, அவருடைய புல்ல அந்த அறிவு இல்லை, அவர் புல்லன்ற அறிவு இல்லை. அதுதான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்களாம் யாரு, நம்மளாம் யாருன்னா அத்தாரிட்டி பர்சன். நல்லா நம்மள ரூலர்ஸ், ரூல் பண்ண போகிறோம். நம்ம ஃபேமிலியை ரூல் பண்ணுவோம். நம்ம ஃபேமிலியில் நம்ம சொல்கிறது தான் நடக்கும், இந்த உலகம் சொல்கிறது நடக்காது. நான் ஒரு வாட்டி நான் கொஞ்சம் காலைல சீக்கிரம் எழுந்து ஜெபம் பண்ணுற ஒரு இது இருக்கும். ஒரு வாட்டி நான் பார்த்தேன் யூடியூப்பில், நீங்கள் குறைந்தபட்சம் 6 மணி நேரம் தூங்காவிட்டால் உங்களுக்கு அது வந்து விடும், நீங்கள் இதை செய்ய விட்டால் அது வந்து இவனை பார்த்தேன். ஒரு 5 நிமிஷம் பார்த்தேன், என்னடா இது ஒன்றுத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணல. ஆவியானவர் கேட்டார், பீட்டர் நீ யூடியூப்பை பார்த்து வாழ போறியா, அந்த பைபிளை பார்த்து வாழ போறியானாரு. ஆண்டவர், அந்த பைபிளை பார்த்தே வாழ்ந்துக்கிற ஆண்டவர், யூடியூபே வேணாம்,
இத்தனை மணி நேரம் உடனே என்ன ஆகுது? ஆஹா பாத்தியா, நல்லா தூங்கணும். தூங்குறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆவியானவர் நம்மளுக்கு நடத்துவார் பாருங்க. எப்போ தூங்கணும், எப்போ எழுந்திருக்கணும் கைட் பண்ணுவார். அதுவும் ஒரு கிருபை. எல்லாத்துக்கும் யூடியூப்பை பார்த்துட்டோம். இப்போ சாட் ஜிபிடி வந்துருச்சு. அதை போய் உட்காந்து நோண்டிக்கிட்டு உலகம் என்ன சொல்லுது அப்படின்றத வச்சு, யூடியூபர்ஸ் கைட் பண்ணுறதை வச்சு, இந்த உலகம் கைட் பண்ணுறதை வச்சு, கூகுள் நம்மளை கைட் பண்ணுறதை வச்சு வெளியே வந்து இந்த வேதம் நம்மளை கைட் பண்ணுற லைஃப்குள்ளே வரணுங்க. இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கைட் பண்ணணும். நீங்க ரூல் பண்ணணும். உங்க குடும்பத்தில் என்ன சொல்ல வரேன்னா, எது நடக்குதுன்னு உங்களை மீறி உங்க குடும்பத்தில் நடக்காது. உங்க லைஃப்ல உங்க ஊழியத்தில் உங்களை மீறி எதுவும் நடக்காது. நீங்க சொல்றது தான் நடக்கும். இங்க காலையில் நம்ம பிரதமர் இல்லை நம்ம சீஃப் மினிஸ்டர் ஒரு சட்டம் போட்டாங்கன்னா அந்த சட்டம் தாங்க நாடு முழுவதும் அந்த சட்டம் தான். சட்டத்தை மீற முடியாதுங்க. சில சட்டங்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. நீங்க சில சட்டங்களை உங்க குடும்பத்தில் எழுதுங்க, எழுதி வைங்க. அந்த சட்டத்தை மீறி வர ஒரு சக்தியாலும் முடியாது. ஹல்லேலூயா. இங்க எழுதுங்க சட்டம், சாத்தானுக்கு எழுதி முன்னாடி வைங்க. அந்த சட்ட திட்டங்கள் நமக்குள்ள இருக்குது. நீங்க கட்டளை போடுங்க, நீங்க ரூல் பண்ணுங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமா. யாரு ஜனம்? கர்த்தருடைய ஜனம் தான். என்னங்க கர்த்தருடைய ஜனத்துக்கு என்னங்க சங்காரம்? அறிவில்லைங்க அப்படின்றாங்க. வேதம் சொல்லுது அறிவில்ல. தேவனை அறிகிற அறிவில்லை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எசேக்கியா சொல்வாரு, நம்ம அறியாத சத்தியம் நம்மளை விடுதலையே ஆக்காது. இதில் எவ்வளோ சத்தியங்கள் இருக்கு. நான் விடுதலை ஆனா இல்ல. என்னைக்கு இந்த சத்தியத்தை நான் அறிந்து கொண்டனோ, என்னைக்கு இந்த சத்தியம் எனக்குள்ள வாழ ஆரம்பிச்சதோ, இந்த வார்த்தைகளுக்கு என்னைக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுத்தனோ, அதனால என் வாழ்க்கை மாறிச்சு. அதனால நான் விடுதலை அடைந்தேன், அதனால நான் சுகம் அடைந்தேன், அதனால நான் செழிப்புள்ளவனா மாறினேன். அல்லேலூயா. நீங்க ரூல் பண்ணுங்க. உங்க வியாதி உங்களை ரூல் பண்ண விட்டுடாதீங்க. உங்க தரித்திரம் உங்களை ரூல் பண்ண விட்டுடாதீங்க. இந்த கிருபையினால இன்னொரு வாழ்க்கை இருக்கு. நீங்க ரூலர், நீங்க ரூல் பண்ண முடியும். நீங்க அதிகாரம் உள்ளவர், அதிக அத்தாரிட்டி பர்சன். உங்களை மீறி எதுவும் நடக்காது. அந்த கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அடுத்த வசனம் எடுத்து படிங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். இங்க பாருங்க, இதுதான் விஷயம். இது எப்படி ஆகும்? நிறைய பேருக்கு இதுதான் ஆண்டவர் சொன்னார். நிறைய பேருக்கு இது எப்படி ஆகும்? அல்லேலூயா. இது எப்படிங்க நடக்கும்? இது எந்த மாதிரிங்க நடக்கும்? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது நடந்துருமா என் லைஃப்ல? இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா நடக்குதுங்க. கிருபை, உங்க மேல இருக்கிற கிருபை. இது எப்படி ஆகும் நீங்க நினைக்கிறீங்களே, உங்க மேல இருக்கிற கிருபை எப்படி ஆகுன்றத அப்படி ஆகி காட்டும். அதை நீங்க பாப்பீங்க. உங்க மேல இருக்கிற கிருபை அதை செய்யும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை செய்வாரு. இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களே. இன்னொன்னு, புருஷனை அறியேன்றாங்க. எனக்கு அது தெரியலன்றீங்களே. எனக்கு அது தெரியல பிரதர், எனக்கு புரியல, எனக்கு அறியலன்றீங்களே. அதெல்லாம் உங்களுக்கு புரிய வைப்பாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வைப்பாரு, அதை நீங்க ரிசீவ் பண்ண வைப்பாரு. அல்லேலூயா. அந்த கிருபை, உங்க மேல இருக்கிற கிருபை அதெல்லாம் செய்யுங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை தான், கிருபை பெற்றவளே. அல்லேலூயா. கிருபை அந்த அம்மா பெற்றாங்க. ஒரு அந்த 9 மாசம்தான் கடவுளை அவங்களுக்குள்ள இருந்தார். அவங்க இந்த அம்மாவுக்கே இவ்வளவுனா, அந்த கடவுளை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கிருபையே நமக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பார்த்தா கிருபை, நம்ம பேசுனா கிருபை, நம்ம வாழ்ற வாழ்க்கையே கிருபை. ஒரு கிருபையாவே வாழுவோம். நம்ம வாழ்க்கை எப்படி தெரியும்? என்னப்பா கிரேஸ் பவர் அப்படின்னுவாங்க. கிருபை, கடவுளுடைய கிருபையின் வார்த்தைகள் வாயில இருக்கு. இவர் பேசினாலே ஒரு கிரேஸ் இருக்குப்பா, இந்த மனுஷன் பார்த்தாலே ஒரு கிருபை இருக்குப்பா, என்னமோ இந்த மனுஷன்ட்டு இருக்குதுப்பா. ஏன்னா உள்ள இருக்கிறதா வெளியே தெரியும் பாருங்க. சட்டியில இருக்கிறதா அகப்பையில வரும். அல்லேலூயா. அடுத்தது படிங்க. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். இந்த எப்படி ஆகும்,
இது எனக்கு தெரியல அப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, இந்த வாழ்க்கை, என் ஊழியம், என் குடும்பம், இதெல்லாம் ஒரு ஹை லெவலில் போகிறது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அதுக்கு ஒரே ஒரு ரிசல்ட் என்ன தெரியுங்களா? படிங்க, அந்த வசனத்தை திருப்பி படிங்க. எஸ், இங்கே பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை, அவரை வாழ வைங்க. அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மளை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறாரு. அந்த தெய்வம் என்னமா செய்வார்? இது எப்படி ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே, அதை உங்கள்கிட்ட இப்படி ஆகும்னு செஞ்சு காட்டுவார். சொல்லுங்க, நான் எப்படி ஆகும்னு கேட்குறத எனக்குள்ள இருக்கிற கிருபையின் ஆவியானவர் இப்படி ஆகும்னு செஞ்சு காட்டுவார். இது இப்படி ஆகணும் தெரிஞ்சிடும். அதான் புருஷனை அறியனை எப்படிங்க அப்படின்னா, அறியலையா? அது எப்படின்னு அவர் செய்வார், செஞ்சு காட்டுவார். நீங்கள் அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியத்தை செய்வன்னு சொன்ன தெய்வமாச்சே அவர். உங்களுக்கு தெரிஞ்சதையே செஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் கடவுள் செஞ்சார்னா அப்புறம் என்னங்க சுவாரஸ்யம் இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்சதே, உங்களால் முடிஞ்ச ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, ஒரு நல்லா வாழ்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை என்னாலே அமைச்சிக்க முடியும்னு நினைக்கிறீங்களே, அந்த வாழ்க்கை இல்லைங்க. அந்த வாழ்க்கை இல்லை, அதுக்கும் மேலான ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை. உங்கள் திராணியால் நீங்கள் வாழ முடியாத வாழ்க்கை, உங்கள் கையில் வர பணத்தினால நீங்கள் வாழ முடியாத வாழ்க்கை, நீங்கள் படித்த படிப்புனால நீங்கள் உயர முடியாத ஒரு வாழ்க்கை, எதுவோ என்ன இருக்கட்டுங்க. இந்த உலகத்தால் உங்களால் நல்ல ஃப்ரெண்டு, பெரிய கோடீஸ்வரன், அவனாலையும் உங்களை ஒரு உயரத்துக்கு உயர்த்த முடியாத வாழ்க்கையில் இந்த கிருபை கொண்டு போய் உங்களை உட்கார வச்சு, உங்களை அலங்கரித்து, உங்கள் சாம்பலை சிங்காரமாக மாற்றி, உங்கள் அழுகையை ஆனந்த களிப்பாக மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கும் இந்த கிருபை. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. இந்த கிருபைக்கு என்ன தெரியுமா? எவனாவது சின்னவனா இருந்தான் விட்டவே விடாது, எவனாவது சிறியவனா இருந்தான் சுத்தமாக கூட பிடிக்காது அந்த கிருபைக்கு. குப்பையில் இருக்கிறானா, நான் வரேன்டா அப்படியும் ஒரு தலைமுடியை பிடிச்சி தூக்கிட்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சிடும் அந்த கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அப்படியே விட்டுறாதுங்க. கிருபை உங்களை அப்படியே விட்டுன்னு நினைக்கிறீங்களா? விட்டாதுங்க. ஒரு வார்த்தை வசனம் இருக்கும், இதுக்கு வார்த்தைய தேவ வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலே உருப்பெற்றதா. வார்த்தை மாம்சமாச்சு, கிருபையினால வந்துச்சா. இங்கேயே தான், இதுலேயே லூக்காலேயோ மத்தியிலேயே தான் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த கிருபை இருக்குல்ல, அது வார்த்தை இருக்குல்ல, வார்த்தை மாம்சமாக மாறி கிருபையாக வந்துச்சு. அதுதாங்க இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நமக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அந்த கிருபை நமக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்குதுங்க. அந்த கிருபை உங்களை சும்மா விடாது. இந்த கிருபையின் கிறிஸ்மஸில் நான் சொல்கிறேன், நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற கிருபை உங்களை சும்மா விட போகிறதில்ல. உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகுது. அல்லேலூயா. தூக்கி மேலே உட்கார வைக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவனாவது பிடிச்சி நெருப்புல போட்டான், நெருப்புக்குள்ள புகுந்து உங்க பிடிச்சி இழுத்துட்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வச்சிரும். எவனாவது உங்களை குழியில போட்டு அமுக்கலான்னு பார்த்தான், அவனை கொண்டு வந்து சிங்காசனத்தில் உட்கார வச்சிருந்த கிருபை சாதாரணது கிடையாது. ஏன்னா இந்த கிருபை உங்களுக்காக உயிரியே கொடுத்துருக்குங்க. இந்த கிருபை உங்களுக்காக அவமானப்பட்டிருக்குங்க. அந்த கிருபை உங்களுக்காக செஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? சிலுவையில் சாதாரணது கிடையாது, சாதாரணமாக செய்யலைங்க. அந்த கிருபை சாதாரணமாக இல்லை. அந்த கிருபைப்பட்ட பாடு இருக்கு, விட்டுருமா உங்களை? விடாது, விடவே விடாது. உடும்ப சொல்லுவாங்க, பிடிச்சா சான்ஸே இல்லை. இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. கிருபை என்னென்ன பண்ண போதுன்னு நீங்கள் பக்கமாக புக் எழுத போகிறீங்க. எல்லாரும் உங்கள் வாழ்க்கையில் கிருபை செஞ்சதை மட்டும் புக்காக எழுத போகிறீங்க. புக்காக எழுத போகிறீங்க. அத்தனை பக்கம் எழுத போகிறீங்க. கிருபை உங்களை என்னென்ன செஞ்சது எழுத போகிறீங்க.
இந்த வேதமே என்னங்க? கிருபை தாங்க, தேவனுடைய கிருபை. 37 அப்படிங்களே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இல்லை இல்லை, எனக்கு இதை படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன் தெரியுங்களா? இங்கே பாருங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு நம்ம எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. வேதத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு இலைமறை காயா மறைமுகமாக ஆபிரகாம்லேருந்து நம்ம எவ்வளவோ தேவ மனிதர்கள் சொல்லியிருக்கோம். தேவனால் செய்ய முடியும், அவரை விசுவாசிக்கலாம், அவர் பண்ணுவார், எல்லாமே வேதத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே இந்த வார்த்தையை சொன்னது யாரு தெரியுமா? எத்தனையோ கோடி ஆண்டுகள் இயேசுவோடு வாழ்ந்த கேப்ரியல் சொல்கிறாரு. இயேசு கூடியே கூட நின்ன கேப்ரியல் சொல்கிறாரு, இந்த உலகம் படைச்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த கேப்ரியல் எங்கே நின்னாருன்னு தெரியல. இயேசு கிறிஸ்து கூட எங்கே நின்னாரு? இந்த உலகம் படைக்கும் போது கூட அந்த ஏஞ்சல் பார்த்துருப்பாங்க, எல்லாரும் அதை அனுபவிச்சிருப்பாங்க, கூட நின்று இருப்பாங்க. அவர் என்னமோ சொல்கிறாரு, இங்கே பாருங்க, யாரோ அறியாதவன் சொன்னா கூட பரவாயில்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ற சாட்சி வேறங்க, குடும்பத்தில் சொல்ற சாட்சி வேறங்க. அவர் என்னமா சொல்றாரு? கேப்ரியல் கூட நின்ன கேப்ரியல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவோடு பிதாவோடு பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்த கேப்ரியல் சொல்றாருங்க. என்னமா சொல்றாரு? அந்த சாட்சி தாங்க ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எப்பா, இந்த கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. நான் இன்னைக்கு நேற்று பார்க்கலப்பா, நீங்களாவது வேதத்தில் பார்த்தீங்கப்பா. ஒரு 7000 வருஷம் ஏதோ ஒரு வருஷத்துல நீங்க பார்த்தீங்கப்பா, இந்த கேப்ரியல் நான் இருக்கிறலப்பா, நான் பல கோடி வருஷம் பார்க்கிறப்பா இந்த கடவுளை, இந்த கர்த்தரை, இந்த இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த ஆவியான தெய்வத்தை பல கோடி வருஷமா பார்க்கிறப்பா. இவங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா அப்படின்றாரு கேப்ரியல். கேப்ரியல் சொன்னதான் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன ஒரு கடவுளை குறித்த ஒரு ஏஞ்சலின் தேவ தூதனின் சாட்சி. நான் சொல்றேன், அந்த கடவுள் தான் உங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அது முடியல, அது கூடி வர மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி வார்த்தைகளுக்கெல்லாம் வாழ்க்கையில முற்றுப்புள்ளி வைங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுற பேர் உள்ள வச்சுக்கிட்டு என்ன பேச்சு பேசுதுப்பார். அவர் நினைப்பாரு, உள்ள என்ன வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு பேசுது பாருன்னு அவர் நினைப்பாரு. உள்ள இருக்கிறவரை பாருங்க, அவரை பார்த்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா உங்க பேச்சு வேற மாதிரி ஆயிடும். ஏன், நீங்க விடுற மூச்சு கூட கொஞ்சம் ஸ்டைலா விடுவீங்க, பார்த்துக்கோங்க. மூச்சு கூட மாறிடும், பேச்சு மாறிடும், கையில கட்டியிருக்கிற வாட்சி கூட மாறிடும் பாருங்க. எல்லாம் மாறும். கிருபை வந்தா எல்லாம் மாறுங்க. உங்க ட்ரெஸ்ஸு மாறுங்க, ஃபுட்டு மாறும், நீங்க சாப்பிட்ற சாப்பாடு வேற மாதிரி மாறும், நீங்க குடிக்கிற தண்ணி மாறும். மாறிச்சிங்க, வேதத்தில் இருக்குது, இல்லாததை நான் சொல்லலை. அந்த கிருபையை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிங்க, வானத்தின் மன்னா வரும் சாப்பாடு, ஏஞ்சல் சாப்பிட்ற சாப்பாடு வரும். அது நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த சாப்பாடு இந்த உலகத்தில் எவனுக்கும் கிடைக்காது. நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு பழசே ஆகாது. இந்த உலகத்தில் அது எவ்வளோ பெரிய கோடீஸ்வரம் வாங்கின ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பழசாகி போகும், வீணாக போகும். ஆனால் அது ஆகாது. இங்கே பாருங்க, உங்கள் வாழ்க்கை பழசாக போகிறதில்ல, உங்கள் வாழ்க்கை எதுவும் பட்டு போகிறதில்ல, பூத்து குலுங்க போகுது. அல்லேலூயா. கிருபையின் பூக்கள் பூக்கிறத பார்க்குறேன். உங்கள் லைஃப்பில் கிருபையின் பூக்கள் பூக்குது, நிறைய ஃப்ளவர்ஸ் பூக்குது. எல்லாரோட வாழ்க்கையில பூக்களின் நறுமணம் வீச போகிறது. அப்படியே ஒரு வாசனை வருது. பூக்கள் பூத்து பூத்து, இந்த பூக்கள் அழியாது, இந்த பூக்கள் அப்படியே சுருங்கி போகாது. இது பூத்து பூத்து உங்களுக்குள்ள அப்படியே ஒரு வாசனை உங்க மேல வீச போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க, படிங்க. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அல்லேலூயா. அடுத்து படிங்க. அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டார். ஆமென். வந்த வேலை முடிஞ்சிருச்சு, வந்த வேலை கேப்ரியலுக்கு முடிஞ்சிச்சு. எப்போ முடிஞ்சுது? அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசல, முடிஞ்சிருச்சு, போயிட்டாரு. எப்பா, இந்த அம்மா வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்துருச்சா? இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏஞ்சலுக்கே வேலை இல்லைப்பா. இந்த வார்த்தை என்ன சொல்லுது அந்த அம்மா? இங்க பாருங்க,
இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. அங்க பாருங்க, இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க வாழ்க்கையில அந்த வார்த்தை எல்லாத்தையும் பார்த்துக்கும். அந்த வார்த்தை பூந்து விளையாண்டுரும். அவர் பார்த்தாரு. இங்க பாருங்க, அந்த அம்மா சொன்ன உடனே ஓகே மேரி போயிட்டு வரேன் பாய் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த வார்த்தையை சொன்னவன என் வந்த வேலை முடிஞ்சிச்சுப்பா. இந்த அம்மா எப்போ வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சதோ இதுக்கப்புறம் அந்த வார்த்தை அந்த அம்மாவை பார்த்துக்கும்பா. இங்க பாருங்க, எப்போ உங்களுக்குள்ள இருக்கிற கிருபையின் வார்த்தைகளை, கிருபையின் ஆண்டவரை, கிருபையின் இயேசு கிறிஸ்துவை நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அவர் பார்த்துக்குவாருங்க எல்லாரையும். நீங்க பார்க்கறதெல்லாம் ஆண்டவர் அடிக்கிறாரு பிரதர், உதைக்கிறாரு பிரதர், குத்துறாரு பிரதர், கொதறாரு பிரதர், அப்படிலாம் இல்லை பாருங்க. அவர் உங்களை உயர்த்துகிறார், உங்களை வாழ வைக்கிறார், உங்களை முடி சூட்டுவார், உங்களை முத்திரை மோதிரமாக வைப்பார். அல்லேலூயா. அம்மா சொன்னாங்க, வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. அந்த வார்த்தை எல்லாத்தையும் பார்த்துக்கு நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது உங்க வார்த்தையில சொல்லி உங்க வாழ்க்கையில சொல்லிடுங்க. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அது பார்த்துக்கும். ஒவ்வொரு வாக்குத்தத்துக்கும் உயிர் இருக்கு பாருங்க. அப்படி எல்லா வாக்குத்தத்தமும் வரும். என்ன சொன்னேன், இது என்ன பார்த்தா சொன்ன, என்ன சொன்ன இன்னொரு வாட்டி சொல்லு. சண்டைக்கு போன சொல்ல, ஹே என்ன பார்த்தாடா சொன்ன, என்னடா வார்த்தை சொன்ன சொல்றா, இப்ப சொல்றா அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இது என்ன சொல்லுது, வார்த்தைலாம் வந்து சொல்லும். என்ன சொன்னேன் வார்த்தையை பார்த்து, இந்த வார்த்தைகளால தான் எனக்கு வாழ்வுன்னு சொன்னேன். அப்படியா சொன்னேன், நான் வர வந்து உன்னை வாழ வைக்கிறேன்னு. எல்லா வாக்குத்தத்தமும் அப்படியே பொட்டி கட்டிட்டு வரும் பாருங்க. எல்லாம் படையெடுத்து வரும். எல்லா வாக்குத்தத்தமும் முண்டி அடிச்சுக்கிட்டு வருங்க. வேக வேகமா வரும். வந்து நான் வாழ்க்கையில பலிக்கிறேன், வார்த்தையின்படியே ஆக கடவுள் அப்படின்னு சொன்னதுதான் எல்லா வாக்குத்தத்தங்களும் அவருக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிற வாக்குத்தத்தங்களாம் இயேசு கிறிஸ்துவில் இருக்கிறார்ல, அந்த இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறார். அப்ப எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்க இருக்குது? நமக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. எல்லா வாக்குத்தத்தங்களும் பரலோகத்தை பார்த்து எங்கய்யா ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குமான்னு இல்ல, உள்ள பாருங்க. அந்த வாக்குத்தத்தங்களை, வாழுகிற வாக்குத்தத்தங்கள் நம்மளை வாழ வச்சிருங்க. அல்லேலூயா. நம்மளை வாழ வச்சிரும். எல்லாரும் எழுந்திருப்போமா?